Morning students. இப்போ 12th மேக்ஸில் 3rd chapter தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சமன்பாட்டியல் பார்க்குறோம். அதில் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் 3.1ல் பேஸ் ஈக்குவேஷன் நுழையிற மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு அதுக்கு ரூட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ரூட்ஸில் என்ன கண்டிஷன் இருக்கும். ஏற்கனவே முதல் சம்மில் 2-3 சம் பார்த்துருப்போம். கியூபிக் ஈக்குவேஷன் முப்படி சமன்பாடு அது ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸாக இருந்தால் அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ், அதேமாரி 4 ரூட்ஸ். அந்த ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தது. ஒரு சம் போடுறது மாதிரி அந்த ஃபார்முலா ரிமைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ரூட்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபார்முலா, அதில் 2 ரூட்ஸ் கொடுத்துருந்தா, 3 ரூட்ஸ் கொடுத்துருந்தா, 4 ரூட்ஸ் கொடுத்துருந்தா எப்படி எப்படிலாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ரைட், இப்போ சம்மில் என்ட்ரு ஆகிறோம். சால்வ் த ஈக்குவேஷன் இஃப் 2 of its roots are in the ratio 3:2. ஒரு சமன்பாடு தட் இஸ் கியூபிக் ரூட்ஸ் முப்படி சமன்பாடு கொடுத்துருக்கேன். அதனுடைய தீர்வுகள் 3:2 என்ற விகிதத்தில் இருந்தால் சமன்பாட்டை தீர்க்குங்கிறேன். அப்போ தீர்வுன்னா நம்ம அதை வந்து ஒரு 3 தீர்வு நாமளே ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்து பதிலாக ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், அது 3:2 என்ன பண்ணுறோம், 3 ஆல்ஃபா ஒரு ரூட்டு, 2 ஆல்ஃபா ஒரு ரூட்டு, பீட்டா ஒரு ரூட், அவ்வளோதான். 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பீட்டா ஒரு ரூட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இதில் சம் ஆஃப் ரூட்ஸில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இங்கே ஆல்ஃபான்றது 3 ஆல்ஃபா, பீட்டான்றது 2 ஆல்ஃபா பீட்டா கூட்டுறோம். இது மூணுத்தையும் கூட்டினா 5 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 9 வருது. அது ஒரு ஈக்குவேஷன். அது -b/a ஃபார்முலைஸ் பண்ணுறோம். அடுத்து 2 ரூட்டை பெருக்கி கூட்டுறோம். 3 ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, 3 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அதை பெருக்கி கூட்டும்போது நமக்கு 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 14. அதில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அடுத்து அந்த 3 ரூட்டையும் பெருக்கினா 6 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு -24. அதிலிருந்து ஒரு வேல்யூ கெட் பண்ணுறோம். அதாவது பீட்டா ஈக்குவல் டு -4 ஆல்ஃபா ஸ்கொயர். அந்த வேல்யூ எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஒரு முப்படி சமன்பாடு கிடைக்குது. கியூபிக் ரூட்டு 5 ஆல்ஃபா கியூப் -9 ஆல்ஃபா ஸ்கொயர் -4 ஈக்குவல் டு 0. அது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம், இப்போ கியூபிக் ரூட் நல்லா பண்ணி இந்த டாப் பேஸில் டிவைட் பண்ணும். அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் கெழுக்கெலாம் எடுத்து எழுதியிருக்கோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகுது. அப்போ ஒரு ரூட் வந்து 2ன்னு தெரியுது. இப்போ ஒரு ரூட்டு வந்து -2 வருது. இன்னொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் அதில் வந்து ஒரு இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ரூட்ஸ் எனக்கு நான் இதில் பயன்படுத்த முடியாது. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இஸ் த ஒன்லி ரியல் ரூட். அது ஒரு ரியல் ரூட் இது. ஆல்ஃபா 2ஆக இருந்தால் என்னன்னு சொல்லி திரும்ப அந்த ஒரிஜினல் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபார்மேஷனில் போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் பீட்டா வேல்யூ வந்துடுது. பீட்டா ஈக்குவல் டு -1. அப்போ தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பீட்டா, தட் இஸ் 6, 4, -1. பாருங்கள், நல்ல டைமிங் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிட்டு உள்ள என்ட்ராரு. ரைட், இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். ஒரு கியூபிக் பாலினாமியலோட ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்படி இருந்தால் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸ்ன்னு சொன்னால் ஃபார்முலா முன்னாடி பிகினிங்கில் கொடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு என்ன வேல்யூ, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா என்ன வேல்யூ, ஆல்ஃபா பீட்டா காமா என்ன வேல்யூ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா. அது சிக்மாவை எடுத்துக்கிட்டு ரொட்டேஷன் பேஸில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அது எப்படி, அதெல்லாம் ஆல்ஃபா பை பீட்டா காமா. ஃபஸ்ட்டில் மேலே ஆல்ஃபா இருக்குது, ரைட். அடுத்ததில் மேலே பீட்டா இருக்குது, கீழே ஆல்ஃபா காமா. அடுத்த டைம் மேலே காமா, கீழே ஆல்ஃபா பீட்டா, ரைட். இது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சரி, எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இதில் 2 ஃபேக்டர், அதில் 2 ஃபேக்டர், 2 ஃபேக்டர். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்டு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கம்பேர் பண்ணால் அதில் ஆல்ஃபா டினாமினேட்டில் இல்லை. ஸோ மேலே ஒரு ஆல்ஃபால் மல்டிப்ளை பண்ணி இட் பிகம் ஆல்ஃபா ஸ்கொயர். செகண்ட் ஃபேக்டரில் மேலே பீட்டால் மல்டிப்ளை பண்ணோம், கீழே அடுத்ததில் தேர்ட் காமால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா காமா. மேலே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் கண்டுபிடித்து அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். that is alpha plus beta plus gamma the whole square
மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் எனக்கு இது எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ மைனஸ் பி பை ஏ, அது ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சி பை ஏ பை டி பை ஏ. இப்போ நியூமினேட்டருக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தால் ஏ ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தால் பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர். டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ பை டி. ஏ கேன்சல், ஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ நியூமினேட்டரில் கேன்சல் ஆகிடுது. டினாமினேட்டரில் ஒரு ஏ ஒரு டி இருக்குது. இப்போ அந்த மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் 2ac பை பி ஸ்கொயர் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். 8th இப்போ ஒரு 4 படி சமன்பாடு கொடுத்து அதில் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவாக இருந்தால் அவங்க 2 ரூட் கொடுத்துருவேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஒரு ரூட்டு, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஒரு ரூட். அந்த 2 ரூட்டு வச்சு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒரு இருபடி சமன்பாடு ஃபார்முலா சொன்னார். முதல்ல இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து எனக்கு ஒரு 4 ரிசல்ட் எடுக்கலாம். பட் இது நான் தேவைக்கு எனக்கு 2 ரிசல்ட் தேவை. ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் பி பை ஏ 5 பை மைனஸ் 5 பை 2. அடுத்து 4த்தையும் பெருக்கணும். ஃபார்முலா இ பை ஏ, இன்றதுங்க 8. ஸோ 8 பை 2 4. இந்த 2 ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க 2 ரூட்டும் லெங்க்த்தியாக இருக்குதான் ஒன்று ஏ ஒன்று பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ பின்னு எடுத்துருக்கோம். ஏவும் பியும் கூட்டினா என்ன வருது? 3 பை 2 வருது. ஏயும் பியும் கூட்டினா மைனஸ் 5 பை 2 ப்ளஸ் 4 தட் இஸ் 3 பை 2. ஏயும் பியும் பெருக்குனா என்ன வருது? மைனஸ் 10 வருது. அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் 0. அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை ஃப்ராக்ஷன் கேன்சல் பண்ணுறது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஒரு சம்மும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம், என்ன செய்கிறோம். அதை வந்து நல்ல டைமிங் எடுத்து புரிஞ்சிங்க. ஒர்க் பண்ண எல்லா கான்செப்டும் மைண்டில் நிற்கும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போய் மூடி வச்சுன்னா எதுவுமே மைண்ட் நிற்காது. ஓகே, டூ வெல். தேங்க்யூ.